ஆற்றின் குறுக்கே இடிந்து விழுந்த பாலம் தொடர்பான செய்தி. பாலம் இடிந்ததில் ஆற்றில் விழுந்த மக்களை காப்பாற்ற விரைந்திருக்கிறது மீட்பு படை என்ற முக்கிய செய்தி வந்திருக்கிறது. ஆற்றில் அழுத்த செல்லப்படுபவர்களை மீட்கும் படையில் அங்குள்ள பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வரும் காட்சிகள் இவை. இதுவரை 5 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாகவும் ஒரு திடுக்கிடும் தகவல் கூறுகிறது. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் பழைய பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நேரிட்டிருக்கிறது. குன் மலைப்பகுதியில் இந்திராயணி ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் பழைய பாலம் ஒன்று திடீரென்று இடிந்து விழுந்தது. இது குறித்து நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி தரும் தகவல்களை கேட்கலாம். அன்வர் புகாரி, ஆற்றின் குறுக்கே பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது. பல்வேறு மக்கள் அதில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 5 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 25க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் சிக்கியிருப்பதாக திடுக்கிடும் தகவல். புனே மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கும் இந்த செய்தி குறித்த கூடுதல் தகவல்களை நீங்கள் தரலாம் அன்வர் புகாரி. வணக்கம் மோகன்ராஜ். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தின் குண்டுமாலாவில் ஆற்றின் குறுக்கே உள்ள பழமையான பாலம் ஒன்று இடிந்து விழுந்திருக்கிறது. அப்போது பாலத்தில் இருந்தவர்கள் ஆற்றில் விழுந்து மூழ்கிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கரை புரண்டோடும் ஆற்றில் எத்தனை பேர் விழுந்துள்ளனர் என தெரியாத நிலையில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. இதுவரை 5 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணியில் அங்குள்ள மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புனே மாவட்டத்தின் மாவல் தாலுகாவில் இந்த துயர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தாலைகான் தபோதே அருகே குண்டு மாலாவில் உள்ள இந்திராயணி நதியின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பழமையான பாலம் இருக்கிறது. இங்கு வார இறுதி நாட்களில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் அங்கு சென்று தங்களது விடுமுறைகளை கழித்து என்ஜாய் பண்ணுவது வழக்கம். அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்று வழக்கம் போல் ஏராளமான மக்கள் பழமையான பாலம் உள்ள இந்திராயணி நதி பகுதியில் திரண்டனர். அப்போது பலர் அந்த பழமையான பாலத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது பாரம் தாங்காமல் அந்த பழமையான பாலம் இடிந்து விழுந்ததாக தெரிகிறது. அப்போது பாலத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றனர். இதில் நீச்சல் தெரிந்த சிலர் நீந்தி கரை சேர்ந்தனர். கரை போன்றோடும் ஆற்றின் எத்தனை பேர் விழுந்துள்ளனர் என தெரியாத நிலையில் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என தற்போது அஞ்சப்படுகிறது. இதுவரை 5 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 25க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் சிக்கியுள்ளதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணியில் அங்குள்ள மக்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆற்றில் இருந்து ஒரு சடலத்தை மக்கள் தூக்கிச் செல்லும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சரியாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உள்ளூர் காவல்துறை, பேரிடர் மீட்பு பிரிவுகள் மற்றும் கிராமவாசிகளை சேர்ந்த குழுக்கள் அவசர மீட்பு பணியை தொடங்கியிருக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் பலத்த மழை பெய்த நிலையில் இந்திராயணி ஆற்றின் நீரோட்டம் தற்போது அதிகரித்திருக்கிறது. இதனால் மீட்பு பணியில் கொஞ்சம் சவாலாக இருக்கிறது. மோகன்ராஜ். நன்றி அன்வர் புகாரி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. சற்று முன் உத்தரகண்ட் மாநிலம் கௌரிகுண்ட் அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி பலர் பலியாகியிருந்தனர். அதற்கு 2-3 தினங்களுக்கு முன்பு 270 பேர் ஏர் இந்தியா ஏர்கிராஃப்ட் கிராஷில் பலியாயினர். தற்போது ஆற்றின் குறுக்கே பாலம் இடிந்த விபத்து தொடர்ந்து அதிர்ச்சி செய்தியாக வந்திருக்கிறது. நன்றி உங்கள் தகவல்களுக்கு.